நடக்க முடியாமல் இருந்த ஓநாயை பார்த்து இதே மாதிரி நம்மளும் இருப்போம்னு நினச்ச ஒரு சாமியாருக்கு நடந்த நிகழ்வை தான் இந்த ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஜேர்னி ஆஃப் குட்டி ஸ்டோரி. ஒரு காட்டுக்குள்ளே ஒரு சாமியார் நடந்து போயிட்டுருக்காரு. அந்த சமயத்தில் வேடனோட பொறியில சிக்கின ஒரு ஓநாய் தன்னோட 2 காலையும் இழந்து மிச்ச 2 காலோட ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு இருக்கு. அந்த சாமியார் அந்த ஓநாயை பார்த்து ரொம்பவே பரிதாபப்படுறாரு. ஆனாலும் அந்த ஓநாய் பார்க்கறதுக்கு கொஞ்சம் குண்டா இருக்கு. இது எப்படி 2 காலுமே இல்லாத இந்த ஓநாய் எப்படி இவ்வளவு குண்டா இருக்குன்னு நினைச்சு கொஞ்ச நேரம் ஒளிஞ்சிருந்து அந்த ஓநாயை பார்க்கறாரு. அந்த சமயத்துல ஒரு சிங்கம் ஒரு சின்ன விலங்கை வேட்டையாடி அந்த இறைச்சியை எடுத்துட்டு அந்த ஓநாய் முன்னாடி போய் போடுது. இதை அந்த ஓநாயும் சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. இதை பார்த்து அந்த சாமியார் கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. அப்போ நம்மளும் இதே மாதிரி இப்ப அமைதியாவே ஒரு இடத்துல உட்காந்துருந்தா நம்மளும் நல்லா சொகுசா இருக்கலாம்னு நினைச்சு அவரும் கொஞ்ச தூரம் போய் ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஆனா 1 2 3 நாட்கள் போய்கிட்டே தான் இருக்கு. அவருக்கு எந்த ஒரு உணவுமே கிடைக்கல. இப்ப ரொம்ப பசியால மயங்குற ஸ்டேஜ்ல இருக்காரு. அங்க வந்த ஒரு ஞானி இவரை பார்த்து ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு இவரும் நடந்த எல்லாத்தையுமே சொல்றாரு. அதை கேட்ட அந்த ஞானியும் ஏன் நீங்க ஓநாய் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, சிங்கம் மாதிரி இருந்திருக்கலாம்னு கேக்குறாரு. அந்த சாமியாரும் புரியாம அவரை பாக்குறாரு. இதை உணர்ந்த அந்த ஞானியும் அந்த சாமியாரை பார்த்து ஏன் எல்லாமே தானாவே நடக்கணும்னு நினைக்கிறீங்க, சிங்கம் மாதிரி முயற்சி செஞ்சு கொடுத்து பழகலான்றாங்க. இப்போதான் அந்த சாமியாருக்கும் புரிய வருது. இதே மாதிரி எல்லாமே தானாவே நடக்கணும்னு நினைக்காதீங்க. சில சமயங்கள்ல நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்து பழகிறது தான் இன்னுமே நல்ல விஷயமா இருக்கும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஸ்டோரிஸ் பார்க்கறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.